அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் தயவு செய்து பெண் குழந்தைகளை தைரியமாக சின்ன வயசுலேருந்தே அதை வளர கற்றுக் கொடுங்கள். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களே காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும், வெளியே விடக்கூடாது, இதை பண்ணாத அதை பண்ணாது எப்படிலாம் சொல்லி நீங்கள் வளர்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப அமைதியாக சைலண்ட்டான டைப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குங்கிறத விட அது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும். அதனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களாகிய நீங்கள் தான் அவங்களுக்கு பொறுப்பு. இப்போ நடக்கிற ப்ராப்ளம்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் நீங்கள் நினைக்கலாம், நம்ம சொந்தக்கார வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, யாருமே வரமாட்டாங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு பிரச்சனைனா நீங்கள் மட்டும்தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மற்றபடிக்கு யாருமே உதவ மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவோ எல்லாருக்கும் செய்யலாம், மற்றபடிக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணலாம். யாருமே அந்த டயத்தில் ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நம்ம பார்த்துக்க முடியும். எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் அவங்களோட லைஃப்பை நோக்கி தான் போவாங்களோ ஒழிஞ்சு நமக்கு இருக்கிற பிரச்சனையை யாருமே காது கொடுத்து கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதா ஒரு கசப்பான உண்மை. அதே போல் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார் ஒரு சப்போர்ட்டாக பேசலைனாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம ஒரு நியாயத்துக்கான குரல் கொடுக்கறதுக்கான ஆட்களுமே வரல பாருங்கள். நீங்களே எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஷோ அதை பார்க்குற இதை பார்க்குறேன்ட்டு எல்லாருமே போகிறீங்களா, அங்கே போய் நான் படம் பார்த்தேன், இந்த நடிகரோடது ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் எதுக்குமே யூஸ் இல்லை. புரிஞ்சு நடந்துக்கங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கங்க. அதைத்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நம்ம தான். நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா தான் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தான் வாழணும். அதே போல் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஆகிட போகுது, அடுத்தவங்க பேசுவானே பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்க பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் உங்களால் வாழ முடியாது. இது கடவுள் கொடுத்த நமக்கான லைஃப். நீங்கள் ஒரு டைம் தான் அதை வாழ போகிறீங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. அடுத்தவங்க அதை சொல்லிடுவாங்க இதை சொல்லிடுவாங்கன்னா நினச்சிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் முன்னேற முடியாது. அதே போல் பெண் பிள்ளைகள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அதைத்தான் நான் எல்லாத்துட்டையும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த காலகட்டம் அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கிட்டுருக்கு. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.